வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, நோக்க தீர்மானத்தின் முக்கிய கருத்துகள் பிரதிபலிப்பது முகப்புரை. நோக்க தீர்மானத்தின் முக்கிய கருத்துகள் பிரதிபலிப்பது முகப்புரையில். மனித உரிமைகள் என்ற வார்த்தையினை முதலில் ஆவண வடிவில் பயன்படுத்தியதை பின்வருவனவற்றிலிருந்து கண்டுணரலாம். ஆன்சர் ஐநா சாசனம். ஐநா சாசனத்திலிருந்து கண்டுணரலாம். சமத்துவ உரிமை பிரயோகிக்கப்படுவது இந்திய நில எல்லைக்கு உட்பட்ட அனைவருக்கும். இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எதன் கீழ் தொடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 8 தலைப்புகளின் கீழ் தொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியுரிமை எவ்வாறு பறிக்கப்படும் வரை அவர் இந்திய குடிமகனாக இருப்பார்? தற்போது சேர்க்கப்பட்ட பாகிஸ்தான் எல்லைக்குள் இடம்பெயர்தல் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமையை தானாகவே பெற்றால் இந்திய குடியுரிமை பறிக்கப்படும். நன்னடத்தை கண்காணிப்பு மறுப்பு, பொது ஊழியருக்கு குறைந்தபட்ச தண்டனை அதிகரிப்பு, செயல் தவிர்ப்பிற்கு அல்லது பணி செய்யாமை தண்டனை, முன்பிணை மறுப்பு ஆகியவை எந்த சட்டத்தின் சிறப்பியல்புகள்? ஆன்சர் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989. SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989. தவறான பொருத்தத்தை கண்டறிக. தவறான பொருத்தம்: சர்வதேச சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கை 26/6/1988 என்பது தவறானது. சரியான பொருத்தங்கள்: சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார சர்வதேச உடன்படிக்கை 1976 ஜனவரி 3ஆம் நாள். சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் 1948 டிசம்பர் 10. குறைபாடுடையோர் உரிமை சட்டம் 2016 நீக்குறவு செய்வது. குறைபாடு உடையோர் உரிமைகள் சட்டம் 1995. குறைபாடு உடையோர் உரிமைகள் சட்டம் 1995. குறைபாடுடையோர் உரிமைகள் சட்டம் 2016 ஐக்கிய நாடுகள் அமைப்பின் குறைபாடுடைய நபர்கள் உரிமைகள் உடன்படிக்கையின் விளைவாக உருவாக்கப்பட்டது. இது இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவை பெற்றது. 27ஆம் நாள் டிசம்பர் மாதம் 2016. பின்தங்கிய நாடுகளில் வறுமையின் நச்சு சூழலுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மக்களின் குறைந்த வருமானம். கீழ்கண்ட நகரங்களில் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி மெட்ரோபாலிட்டேன் நகரம் என அழைக்க தகுந்த நகரம் சென்னை. அடுத்து பொறுத்துக. மதுரா வழக்கு, வன்புணர்ச்சி வழக்கு, ஜான் டேவிட் வழக்கு, பகடிவதை வழக்கு. சரிகாஷா வழக்கு, பெண்களை கேலி செய்தல். பன்வாரி தேவி வழக்கு, பணியிட பாலியல் தொல்லை. தவறான கூற்றை கண்டறிக. 2 கூற்றுகளும் தவறானவை. இந்திய சிறை சீர்திருத்த கமிட்டி 1919-20 தலைவர் அலெக்சாண்டர் ஜி கார்டியூ. இந்திய சிறை சீர்திருத்த கமிட்டி 1919-20 தலைவர் அலெக்சாண்டர் ஜி கார்டியூ. தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2000 கீழ்கண்ட இந்திய தண்டனை சட்டத்தின்படி புலன் விசாரணை செய்ய, குற்ற வழக்கு தொடர அதிகாரமளிக்கப்பட்டுள்ளது. விலக்காக. ஆன்சர் பிரிவு 120A மற்றும் 120B. பிரிவு 120A மற்றும் 120B. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3ற்கு தொடர்பு அற்ற அடிப்படை உரிமை சொத்துக்கான உரிமை. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மரணிக்கக்கூடிய உரிமை அடிப்படை உரிமையின் பகுதியாகும். சரத்து 21. கூற்று 2, மரணிக்கக்கூடிய உரிமை என்பது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய உரிமையையும் உள்ளடக்கும். ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு.
கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. தமிழக அரசு பணி நியமனங்களில் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. கூற்று 2. 69% இடஒதுக்கீடு 30% பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை உள்ளடக்கியதாகும். ஆன்சர் 2 கூற்றுகளும் சரி. ஆபாசம் என்ற வார்த்தையின் வரையறைக்குள் புத்தகம், தனித்தாள், எழுத்துகள், வரைபடங்கள், ஓவியங்கள், வெளிப்பாடுகள் அல்லது உருவங்கள் தொடர்புடையவை. போர்னோகிராஃபி. தொடர்பு இல்லாத வழக்கை கண்டறிக. கீழ்க்கண்ட வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த வழக்குச் சட்டங்கள். இதில் தொடர்பில்லாதது நந்தினி சத்பதி எதிர் பி.எஸ். தானி வழக்கு. தாமதிக்கப்பட்டு நிறைவேற்றலுக்கு எதிரான உரிமையை அனுமதித்து மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கு வைத்தீஸ்வரன் எதிர் தமிழ்நாடு அரசு. 1989 வருட SC/ST சட்டத்தின் கீழ் வன்கொடுமை வழக்குகளை புலன் விசாரணை செய்யும் அதிகாரி துணை காவல்துறை கண்காணிப்பாளர் பதவிக்கு குறைவானவராக இருக்கக்கூடாது. துணை காவல்துறை கண்காணிப்பாளர் பதவிக்கு குறைவானவராக இருக்கக்கூடாது. மாநில சட்டத்தை கண்டறிக. மாநில சட்டம் குண்டர்கள் சட்டம். NIA சட்டம் 2000. பட்டியலில் தொடர்பற்ற சட்டத்தை கண்டறிக. தொடர்பற்றது ரயில்வே சட்டம் 1989 என்பது தொடர்பற்றது. தொடர்புடைய சட்டங்கள் அணுசக்தி சட்டம் 1962, பேரழிவை ஏற்படுத்தும் ஆயுத சட்டம் 2005, வானூர்தி கடத்தல் எதிர்ப்பு சட்டம் 1982. டேஷ் சட்டம் விளம்பரங்களில் எழுத்தில் வெளியிடுவதை, படங்களில் வரைவதில் அல்லது வேறு வகைகளில் பெண்களை இழிவாக காட்டுவதை தடை செய்யும் நோக்கோடு இயற்றப்பட்டது. ஆன்சர் பெண்களை தரக்குறைவாக சித்தரிப்பதை தடுக்கும் சட்டம். பெண்களை தரக்குறைவாக சித்தரிப்பதை தடுக்கும் சட்டம். சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 பழைய பெயர் தீண்டாமை குற்றங்கள் சட்டம். தவறான பொருத்தத்தை தேர்க. தவறான பொருத்தங்கள் 4 மற்றும் 3 தவறானவை. 3, 4 தவறானவை. சரியான பொருத்தங்கள் 1 மற்றும் 2. சரியான பொருத்தங்கள் தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தல் பிரிவு 320. தன்னிச்சையாக திராவகம் மூலம் கொடுங்காயம் விளைவித்தல் பிரிவு 326 A. மைய புலன் விசாரணை அமைப்பு இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 1963 ஏப்ரல் 1 அன்று தமது செயலாக்க ஆணை 4/31/61T மூலம் டேஷ் சட்டத்தின் கீழ் உருவாக்கியது. ஆன்சர் டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் 1946. அடுத்து பொறுத்துக. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம். வாழ்வுரிமை உறுப்பு 3 சரத்து 21. அடிமைத்தனம் ஒழிப்பு உறுப்பு 4 சரத்து 23. எதேச்சதிகார கைதுக்கு எதிரான உரிமை உறுப்பு 9 சரத்து 22. சட்டங்களில் முன்மேவு தன்மைக்கெதிரான உரிமை உறுப்பு 11(2) சரத்து 20(1). பொருத்தமில்லாததை கண்டறிக. குற்றவியல் நீதி அமைப்பில் உள்ள மனித உரிமை பிரச்சனைகள். பொருத்தமில்லாதது சொத்து தொடர்பான உரிமைகள் என்பது பொருத்தமில்லாதது. பொருந்தக்கூடியவை குறைவான தண்டனை விகிதம், தகுதி வாய்ந்த குற்ற வழக்கு தொடர்பு, வழக்கறிஞரின்மை, பாதிக்கப்பட்டோருக்கான நீதி. பின்வருவனவற்றுள் எது இந்திய குடிமைப் பணி இல்லை? ஆன்சர் இந்திய இராணுவப் பணி. இந்திய இராணுவப் பணி இந்திய குடிமைப் பணி இல்லை. குந்தா நீரேற்று புனல்மின் திட்டம் அமைக்கப்பட்டுள்ள இடம் உதகமண்டலம்.
புன்சி குழு பின்வருவனவற்றுள் எதை குறித்து அமைக்கப்பட்டது? ஆன்சர் மத்திய மாநில உறவுகள். இவற்றுள் எந்த வருடம் G20 அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1999. கீழ் வருபவைகளில் எந்த பிரிவு பொது குடிமைப்பணி ஆணையத்தின் செலவினங்களை குறிப்பிடுகிறது? ஆன்சர் பிரிவு 322. இந்திய அரசியலமைப்பில் உறுப்பு 21A எதை பற்றி கூறுகிறது? கல்வி உரிமையை பற்றி கூறுகிறது. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநர். கீழ்கண்டவற்றுள் எது இந்திய தொழில்துறைக்கு தமிழகத்தின் பெரும் பங்காக இருக்கிறது? ஆன்சர் தோல் மற்றும் தோல் பொருட்கள். இந்திய விவசாய பணி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1965ஆம் ஆண்டு. மத்திய மாநிலங்களுக்கிடையேயான சட்ட ரீதியிலான உறவுகளை கூறும் விதிகள். விதிகள் 245 255 குறிப்பிடுக. 245 255 வரை. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது? ஆன்சர் ஐரிஷ். இந்திய பாராளுமன்றத்தின் பொதுக்கணக்கு குழுவின் உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மத்திய அரசால் எந்த வருடத்திய பட்ஜெட் தாக்கலின் போது ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் இணைத்து கொள்ள முடிவெடுக்கப்பட்டது? ஆன்சர் 2017 2018. தமிழக அரசின் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது? தமிழக மின்னணு கார்ப்பரேஷன் லிமிட். தமிழக மின்னணு கார்ப்பரேஷன் லிமிட். மின் கழிவுப் பொருள் மேலாண்மைக்கான செயல் முகமை கீழ்கண்டவற்றுள் எது? ஆன்சர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் செயல்படுவது? பணி நியமனம் மற்றும் பணி சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களுக்காகவும். நிர்வாக பணியாளர்களுக்கான கல்லூரி இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1957. நிர்வாக பணியாளர்களுக்கான கல்லூரி இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 1957ஆம் ஆண்டு. எந்த சட்டத்திருத்தத்தின் வாயிலாக சமய சார்பற்ற என்ற சொல் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 42வது சட்டத்திருத்தம். விதி 326 கூறுவது? வயது வந்தோர் வாக்குரிமை. இந்திய அரசியல் சாசனத்தில் விதி 5 குறிப்பிடுவது? குடியுரிமை. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவராக செயல்பட்டவர்? வீரப்ப மொய்லி. பணியாளர்களுக்கு வழங்கப்படும் 2 பயிற்சிகள்? நுழைமுன் பயிற்சி, பணியிடை பயிற்சி. நுழைமுன் பயிற்சி, பணியிடை பயிற்சி. பாலைவன முன்னேற்ற திட்டத்தை நிர்வகிப்பது? மாநில அரசு. பாலைவன முன்னேற்ற திட்டம் மாநில அரசு. கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற திட்டம் எந்த திட்டத்தின் ஒரு பகுதி? ஆன்சர் ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம். கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற திட்டம் ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தேசிய வேலைக்கு உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு. தேசிய வேலைக்கு உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு. தேசிய மனிதவள மேம்பாட்டு திட்டம் துவங்கப்பட்ட வருடம் 1994ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் குறைவான பிறப்பு விகிதம் கொண்டது? ஆன்சர் கேரள மாநிலம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குழந்தை பாலியல் விகிதம் 918. எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தவறான பொருத்தம் ஜிடிபி நிகர உள்நாட்டு சொத்து என்பது தவறானது. ஜிடிபி நிகர உள்நாட்டு உற்பத்தி. மால்தஸ் கோட்பாட்டின்படி கட்டுப்படுத்தப்படாத மக்கள் தொகை
டேஷ் விகிதத்தில் அதிகரிக்கும். ஆன்சர் பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கும். இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு, நலவாழ்வு மற்றும் கருத்தடை சேவைகளை குறிக்கும் குறியீடு எது? ஆன்சர் தலைகீழ் சிவப்பு முக்கோணம். குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையத்தின் விதிகள் டேஷ் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது? 2006ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணையத்தின் விதிகள் 2006ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. துர்காபாய் தேஷ்முக் குழு பெண் கல்விக்கான தேசிய குழு என பிரபலமாக அழைக்கப்படுகிறது. துர்காபாய் தேஷ்முக் குழு பெண் கல்விக்கான தேசிய குழு என பிரபலமாக அழைக்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி தேசிய ஆய்வு உதவித்தொகை எஸ்சி மாணவர்களுக்கு எவ்வாண்டு முதல் வழங்கப்பட்டது? ஆன்சர் 2005-6ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது. மனித உரிமைகள் தொடர்பான வியன்னா பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1993ஆம் ஆண்டு. ஓரின சேர்க்கை என்பது இந்திய தண்டனை சட்டம் 377 படி கிரிமினல் குற்றமாக இருந்தது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக செயல்படுபவர் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. மகளிருக்கெதிரான வன்முறை ஒழிப்பு பிரகடனத்தின்படி இவர்களில் யார் வன்முறைக்கு எளிதில் இலக்கானவர்கள் அல்ல? ஆன்சர் குழந்தைகளையுடைய பெண்கள். எந்த 5ஆண்டு திட்டத்திலிருந்து பெண்களுக்கான அணுகுமுறை வளர்ச்சியிலிருந்து ஆற்றல் படுத்துவது என மாறியது? ஆன்சர் 8வது 5ஆண்டு திட்டம். எந்த 5ஆண்டு திட்டம் பாலின உறுதியை பொது வளங்களை நுகர்வதில் பெண்களுக்கு சமவாய்ப்பு தருவது போன்ற நிதிநிலை அறிக்கைகளிலும் வெளிப்படுத்த ஆரம்பித்தது? ஆன்சர் 10வது 5ஆண்டு திட்டம். குறுநிதியம் மேம்பாடு மற்றும் ஈக்விட்டி நிதியை நிர்வகிப்பது நபார்டு.